காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். குட்டி கண்ணனே வா வா வா, கோகுல வாசனே வா வா வா, வெண்ணை பிரியனே வா வா வா, தீமை வென்ற கண்ணாவா. அப்புறம்டா தாயி, கோபியர்கள் ஜடையினை சேர்த்து கட்டிய கண்ணாவா, பானை உடைத்து வெண்ணெய் திருடும் குறும்பு காராவா வா வா, சின்ன சின்ன பாதங்கள் எடுத்து வைத்து முன்னே வா. ஆஹா ஆஹா ஆஹா, சோக்கு சோக்கு சோக்கடா பிள்ளை. பாட்டு நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா மானே. என்னங்க தங்கப்பிள்ள, என்னடா ஸ்வெட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடிக்கிற வெயிலுக்கு எதுக்குடா ஸ்வெட்டர்? அதுவும் குட்டியா இருக்கு. உங்க பிள்ளைக்கு. என் பிள்ளைக்கா? அதுக்கு எதுக்கு இப்போ? உங்க புள்ள வெளியே வரும்போது நல்ல குளிர்காலமா இருக்கும், அப்போ குட்டி பிள்ளைக்கு குளிரும்ல, அதுக்காக தான் இப்பவே பின்னி பழகி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடே அப்பா, என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை. எல்லாம் ப்ரிப்பேரா வச்சுக்கிடணும்லங்க. ஆமாடா ஆமாடா. ஏயா கண்ணு, மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, மாமாவை கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு. எத்தனை பிள்ளை கொடுத்துருக்க? ஒரு 20 பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கேம்மா, போதும்ல? அதுவே தாராளம்யா. நம்ம குலசாமி கோயில்ல ஐயாவுக்கு ஒன்று வைக்கணும், அதுக்கப்புறம் உன் தாய் மாமா வீட்டுக்கு ஒன்று, அப்புறம் மலரை உங்க அம்மா வீட்டுக்கு ஒன்று, அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்கு ஒன்று, அப்புறம் நம்ம வீட்டில் ஞாபகத்துக்கு 1-2 வச்சுக்கிடுவோம், போதும். அப்புறம் அந்த ரிசப்ஷன் வைக்க போறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு எத்தனை கொடுத்துருக்க? அம்மா, அதுக்கு ஒரு 1000 கொடுத்துருக்கோம், போதும்ல? போதும்னு நினைக்கிறேன்யா, பத்தலைன்னா 2வது கொடுத்துக்கிடுவோம். சரிங்கம்மா. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வேற யாரும் அம்மா சொல்ல விட்டுட்டேன் ஐயா. வெண்ணிலா அவங்க தாய் மாமா வீட்டுக்குமா? ஆமா, பத்தியா, அங்கேயும் 1 கொடுத்துடணும், அப்புறம் வெண்ணிலா வீட்டுக்கு 1. ஆட்டுமா, அப்ப பத்திரிக்கை மிச்சமா தான் இருக்கும். ஆமாய்யா, நம்ம ஞாபகார்த்தமா வச்சுக்கிடுவோம். சரிங்கம்மா. ஆமா, உங்க அக்கா வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு காலுக்கு கொலுசும் மிஞ்சியும் வாங்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, கிளம்பிட்டாளா? ஆமாம்மா, கிளம்பிட்டாங்க. மாமா வீட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில அப்படியே அக்கா வீட்டுக்கும் போயிட்டு அக்காவை கூட்டிட்டு வெண்ணிலா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் வர்றேன். நீங்களும் கூட போயிருக்கலாம்லம்மா? 3 பேரா போக கூடாதுன்றதே அவங்க 2 பேரையும் போயிட்டு வர சொன்னேன். மேலும் வாங்க போறது கொலுசும் மிஞ்சியும் தானே, அதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளும் அளவுக்கு கூட பொண்ணும் போனா போதாதா? சரிங்கம்மா, போதும்னா சரிதான். ஐயா, கல்யாணத்துக்கு போகும்போது வழியில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு போவோமா? அப்புறம் வரும்போதுன்னா போக முடியாது, அதுக்கு தான் கேட்குறேன். போலாம்மா, போலாம். அப்புறம் வெண்ணிலாவுக்கு அப்பா வந்தாரு, தம்பி ஜாதகத்தை பார்த்துட்டு பெருமாள் கோயில்ல ஒரு விளக்கு போட சொல்லியிருக்காரு. நீ தம்பிக்கிட்ட சொல்லிடுறியா? என்னைக்குமா? இன்னைக்கு சாயங்காலமே போட சொல்லிடுறியா? அப்புறம் நேரம் கிடைக்கும் போது எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிருச்சு பத்தியா, இப்பவே எல்லா வேலையும் எடுத்து வச்சு பார்த்தா தானே உண்டு. சரிங்கம்மா, சொல்லிடுறேன். அப்போ அவனை வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லணுமா? ஆமாய்யா, ஒரு நாளைக்கு சீக்கிரம் வர சொல்லு. ஆமா, கல்யாணத்துக்கு நம்ம கிளம்பிட்டோம்னா ஆபீஸை யார் பாத்துக்கிடுவா? மரியா பாத்துக்கிடுவாங்கம்மா. அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை பாத்துக்கிடுமா? அதெல்லாம் பாத்துக்குவாங்க, நல்லா பாத்துக்குவாங்க. சரி, பாத்துக்கிட்டா சரித்தேன். சரி வா, நீ பிள்ளைகிட்ட உட்காந்துரு, நான் எஞ்சி உள்ள போறேன். அடே தாயி மலரு, என்னத்தே? தலை காஞ்சதும் ஃப்ரிட்ஜில் இருந்து பூ எடுத்து தலையில வச்சுக்கோ. சரிங்கத்தே. நான் அந்த பக்கத்து தெருவில் என் சின்னாகித பிள்ளை வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். கீரைக்காரம்மா வந்தா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கீரை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிடுடா. சரிங்கத்தே. சரி, அத்தை போயிட்டு வரேன். என்ன ஐயா கருப்பு, பாத்துக்கையா. சரிங்கம்மா. ஏண்டா பிள்ளை, இப்பவே இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா? இப்பதாங்க என்னால இதெல்லாம் பார்க்க முடியும். இன்னும் மாசம் கூட கூட வயிறெல்லாம் மேடு போட்டுருச்சுன்னா உட்காந்து எந்திக்கிறதே கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் இந்த வேலையை பார்க்கவே முடியாதுங்க. அதான் இப்பவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. என்னடா பிள்ளை? எது கஷ்டம்? இது சுகமான சுமை. ஒரு 5-6 மாசம் வரைக்கும் தாங்க எங்கேனாலும் சட்டு சட்டுன்னு உட்கார எந்திக்க முடியும் என்னால. அதுக்கப்புறம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரண்டு படுக்க முடியாதா, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாதா, எந்திரிச்சு உட்காந்துதான் திரும்பணுமா? அத்தை அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்க பிள்ளை போட்டு பாடா படுத்தி எடுத்துருவானா. பாப்பாவா இருந்தா? பாப்பானாலும் அதேதான். டேய், ரொம்ப சிரமமா இருக்குமா? இல்லங்க, நான் அப்படி சொல்ல வரல. சட்டுன்னு உட்கார எந்திக்க முடியாது இப்ப மாதிரின்னு சொல்ல வந்தேன்.
லேசா நடந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா தாவலான்னு தோணும். நடந்தாலும் மூச்சு முட்டும், உட்கார்ந்தாலும் கஷ்டம், படுத்தாலும் கஷ்டம். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தானங்க பிள்ளைய பெத்து எடுக்கணும். எப்படியாவது நல்லபடியா பெத்து பொழைச்சு வந்துருங்கடா. கண்டிப்பா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்ல. கருப்பையன் பக்கத்துல இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அவனே பெரிய பயந்தாங்கோலியா இருக்கான். இது பாசத்துல வந்த பயம். என்னமோ எனக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கு. பக்கு பக்குன்னெல்லாம் இருக்க கூடாது. தக்கு 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 தக்குன்னு ஆடணும். எப்படி ஆடணும்? தக்கு 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 தக்குன்னு ஆடணும். நீங்க பிள்ளைய பெத்து கொடுங்க, என் பிள்ளைய நானும் சேர்ந்து ஆடுறோம். ஓகே. ஆமா, இந்த ஸ்வெட்டர் பண்றதுக்கு நூலு ஊசியெல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க? குழந்தை நேரம் மதுரையில இருந்து வரும்போது வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்க தான் கல்யாண வேலையை இந்த பக்கமா அந்த பக்கமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா, அதான் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லல. ஓஹோ, மதுரையில இருந்து இறக்குமதி பண்ணியிருக்கீங்களா? ஆமா. அண்ணா, அவன் என்னைக்கும் ஒரு வேளை யாருக்கும் பார்த்து கொடுக்க மாட்டான். உங்களுக்குன்னா எல்லா வேலையும் ஓடி ஓடி பாக்குறான். ஆமா, நாங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிடா பிள்ளை, நாளைக்கு ரூபா உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்குன்னு மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவீங்களாம். அது சரி, நான் என்ன விஐபியா? என்ன பார்க்க வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணுமா என்ன? இல்லடா பிள்ளை, அப்படி இல்ல. நீங்க இப்போ அடிக்கடி கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு படுத்துறீங்கல்ல, அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் அப்போ அக்கா எப்போ முழிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் ஃபோன் போட்டு சொல்லுங்க மாமான்னு சொன்னாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ரூபாவுக்கு ஃபோன் போட்டு பேசி வர சொல்லிடுறீங்களா? சரி. சரி, சாப்பிட்டீங்கல்ல, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இன்னும் ஒரு ஸ்வெட்டர் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். அது தூங்கி எந்திரிச்சு பண்ணலாம். ரொம்ப நேரம் இப்படி உட்காந்துட்டு இருந்தா முதுகு வலிக்கும். போங்க, போய் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வாங்க, போங்க. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? உங்களுக்கே தெரியும், என் பையன் முன்னாடி கவர்மெண்ட் வேலையில இருந்தான். இப்ப மில்லுல தான் சூப்பர்வைசரா சேர்த்து விட்டுருக்கேன். அது ஒன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லையே. ஆமா, நீங்க என்ன சாதாரணப்பட்ட குடும்பமா? சொத்தே 2 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுறாப்புல இருக்கு. உங்க பிள்ளை வேலைக்கு போயதே ஆகணும்னு அவசியமா என்ன? இல்ல, இந்த காலத்துல நல்ல கவர்மெண்ட் வேலை இல்ல பிசினஸ் பாக்குற மாப்பிள்ளைக்கே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனாலும் நீங்க இப்படி சொல்றீங்களே, அதுவும் 1க்கு 4-5 சம்மந்தத்தை கொண்டு வரீங்க. அதான் யோசனையா இருக்கு. நான் இப்ப மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சது கேள்விப்பட்டு என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பழைய மாதிரி சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பார்த்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு. ஏன்னா வரிசையா கல்யாண மாசமா வருதுல்ல. 2-3 பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட உங்க வீட்டை பத்தி உங்க பிள்ளைய பத்தி சொன்னேன். அவங்க முடிச்சா உங்க பிள்ளையத்தையும் முடிக்கணும்னு ஒரே பிடியா இருக்காங்க. அதையும் கேட்டுட்டு போவோன்னு வந்தேன். நீங்களும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் அவங்களுக்கு என்ன சொல்ல? நாங்களும் எங்க பிள்ளைகிட்ட பேசி பார்த்தோம். ஆனா அவன் கல்யாணமே இப்போதைக்கு வேண்டாங்கிறான். பிள்ளைங்க அப்படித்தான் சொல்லுவாங்க கூச்சப்பட்டுக்கிட்டு. எந்த பிள்ளை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா வைங்கம்மான்னு கேட்கும். நம்மதான் எடுத்து சொல்லணும். சொன்னா மாட்டேன்னா சொல்ல போறாங்க. இல்ல, என்ன காரணமோ தெரியல, அவன் கல்யாணமே வேண்டாம், எனக்கு பொண்ணு பார்க்காதீங்க வெளியே அப்படிங்கிறான். அப்படியா? அப்ப நானு இந்த சம்பந்தத்தை வேற யாருக்காவது திருப்பி விட்டுறட்டுமா? பொறுங்க பொறுங்க, நான் என் பிள்ளைகிட்ட இன்னொரு பேசிட்டு சொல்றேன். நான் இது வரைக்கும் 3-4 வாட்டி உங்க வீட்டுக்கு வந்து போயிட்டேன். இன்னமும் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு, பாத்துக்கோங்க. புரியுது புரியுது, நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம்ல. என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து அமையறதுக்குள்ள என்ன பாடுபட்டோம். அமைஞ்சது அதுவும் அப்படி இப்படின்னு ஆயிப்போச்சு. அதையும் சொல்றேன். இப்ப வந்திருக்கிறது நல்ல இடம், வசதியான இடம். பாத்துக்கங்க. எனக்கு ஒரு நல்ல பதிலா இன்னைக்கு பொழுதுக்குள்ள சொல்லுங்க. ஆட்டும் ஆட்டும் தரகரையா ஆட்டும். அப்ப நான் வரட்டுமா? என் மருமக பிள்ளை நான் இங்கிட்ட அங்கிட்ட அலையிறேன்னு தெரிஞ்சாலே சத்தம் போடுவாரு. அதனால இன்னைக்குள்ள ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. ஆட்டும் ஆட்டும். சரி, அப்ப நான் போயிட்டு வாரேன். ஏங்க, இந்த தரகருக்கு வந்த வாழ்வை பத்தீங்களா? மருமக பிள்ளை சத்தம் போடுவாராம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்தா. அது சரி, அவர் மகளுக்கு நல்லா பிடிச்சாலும் பிடிச்சாரு, புளியங்கொம்பா பிடிச்சு வச்சிருக்காரு. நம்ம பிள்ளைகளும் தான் இருக்கே. ஆமா, தரகர் எதுக்கு வந்துட்டு போறாரு? அதான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, உனக்கு நல்ல சம்பந்தமா நிறைய வருதுன்னு. அதை பத்தி தான் கேட்டுட்டு போறாரு. நான் தான் எனக்கு வெளியே பொண்ணு பார்க்க வேண்டாம்னு சொன்னேன்ல அன்னைக்கே. ஐயா சுப்புக்குட்டி, நீ அப்படி சொன்னாப்ல பார்க்காம இருக்க முடியுமாயா? எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி கல்யாணம் பண்ணாம இருப்ப? ஏமா, எனக்கு வெளியே எந்த பொண்ணும் பார்க்க வேண்டாம். எனக்கு பார்க்க வேண்டாம், விட்டுருங்க. ஏன்யா அப்படி சொல்ற? மனசுல எதுவும் பொண்ணு நினைச்சிருக்கியா? ஆமா, அது ஒண்ணுதான் குறை இவனுக்கு. ஏன் என் பிள்ளைக்கு என்ன சொல்லியா? சுப்புக்குட்டி, மனசுல எதுவும் பொண்ணு நினைச்சிருக்கியா? இல்லனா அந்த பொண்ணு ரூபாவை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அம்மா,
சொல்லியா சொல்லு. ஆமாம்மா, நீங்களும் அப்பாவும் போய் ரூபா வீட்டுல மறுபடியும் பேசுறீங்களா? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுடா அவன் முகத்துல நான் முழிப்பேன்? உங்க ஃப்ரெண்டு தானப்பா, அதனால தானடா கஷ்டமா இருக்கு. வேற யாரோ எவரோன்னா எப்படியோ போயிரும்ல. ப்ளீஸ்பா, ப்ளீஸ்மா, நீங்க ரூபா வீட்டுக்கு போய் பேசுங்களேன் மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடத்துறத பத்தி. அவங்க சம்மதிப்பாங்களா என்னன்னு தெரியலையேப்பா. கேட்டு பார்த்தா தானமா தெரியும். என்னம்மா, யாருக்கிட்ட போய் என்ன கேட்க போறீங்க? அது ஒண்ணும் இல்லையா, உங்க அண்ணனுக்கு முதல்ல பேசி முடிச்சிருந்தோம்ல, அந்த ரூபா பொண்ணு அவங்க வீட்டுல போய் மறுபடியும் கேட்க சொல்றான் உங்க அண்ணன். ஐயோ, அந்த ரூபா குண்டமாவையா? என்ன, எதுக்கு அடிச்ச? மரியாதையா பேசு, அது என்ன பழக்கம்? டேய் டேய், இப்போ எதுக்குடா நீங்க அடிச்சுக்கிறீங்க? யாரைனாலும் மரியாதையா பேசணும்னு சொல்லிட்டேன். அவளை சொன்ன உனக்கு ஏன்டா கோபம் வருது? அவ இவன பல்ல பேத்துக்கொண்டா. அடே அடே, அடிச்சுக்கிறாதீங்கடா. தொடக்கு பயலே, எதுக்கு அடிக்கிறான்னு தெரியல. அம்மா, ரூபா வீட்டுல போய் பேசுறதா இருந்தா பேசுங்க, மத்தபடி வேற வெளியே இருந்தெல்லாம் பொண்ணு பார்க்க வேண்டாம். என்னங்க உங்க பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறான்? என்ன செய்யறது? சரி, பேசி பாக்குறேன். சிங்குச்சா சிங்குச்சா, சிகப்பு கலரு சிங்குச்சா, பச்சை கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, வண்ண வண்ண சுடிதாரு, வசதியான சுடிதாரு, வானவில்ல பொழிஞ்சு வந்து சாயம் போட்ட சுடிதாரு, முத்து பேபி எனக்காக வாங்கி கொடுத்த சுடிதாரு. என்கிட்ட எத்தனை சுடிதார் இருக்கு? முன்னாடி எல்லாம் என்கிட்ட ஒரு 5-6 சுடிதார் தான் இருக்கும். அதைத்தான் மாத்தி மாத்தி லைப்ரரிக்கு போட்டுட்டு போவேன். வாரத்துல ஒரு நாள் மொத்தமா துவைச்சு காய போடுவேன். இப்ப காய போடுறதுக்கு கம்பியே பத்த மாட்டேங்குது. ஆமா, இது நம்ம ஊரு தானா? வெயிலே அதிகமா தெரியல இன்னைக்கு. ஒருவேளை மைனி கடைக்கு கூட்டிட்டு போய் கொலுசும் மிஞ்சியும் வாங்கி கொடுத்ததுனாலயா இருக்குமோ? நல்லா ஜல் ஜல்னு சுத்திக்க முத்து வச்ச கொலுசா வாங்கியாச்சு. 14,000 ரூபாய். மிஞ்சிலையும் முத்து வச்ச மிஞ்சியா வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா அது சீக்கிரமா விழுந்துரும், அப்புறம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காதுன்னு மைனி சொல்லிட்டாங்க. எல்லாத்துலயும் முத்து, என் கூடவும் முத்து, என் கொலுசுலையும் முத்து, என் மிஞ்சிலையும் முத்து, நல்லா இருக்கும். எங்கெங்கு காணினும் முத்து வடா, முத்து முத்து முத்து. முத்து பேபியை பெருமாள் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் விளக்கு போடணும்னு அப்பா சொன்னாரு. நம்ம கூப்பிட்ட அந்த பேபி வருமா? வரல என்ன மைனி மாதிரி அழுதழுது ஒரு சீனை போடுவோம். வெண்ணிலா, கோமு, வாங்க உள்ள வாங்க. நார்மலா பேசலாமா இல்ல மேடமா? சேச்சா, நார்மலா பேசலாம். வாங்க கோமு, உள்ள போய் உட்காரலாம். உள்ள உங்க அப்பா இருப்பார்ல? ஆமா இருக்காரு, அதனால என்ன, வாங்க. இல்ல இல்ல வெண்ணிலா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இங்கேயே பேசிட்டு போயிடுறேன். என்னது? இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப நெருங்கிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் இந்த வினய் சொல்றான் கண்டிப்பா முத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டான்னு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லிட்டு போவோன்னு வந்தேன். நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல வெண்ணிலா, உனக்கு பயமாவே இல்லையா? எதுக்கு பயம்? கல்யாண புடவை முத்து தன் கையால எனக்கு நெஞ்சு கொடுத்துருக்காரு. ரிசப்ஷனுக்கும் புடவை எடுத்து பிளவுஸ் தைக்க கொடுத்தாச்சு. கல்யாண நகையெல்லாம் வேற வாங்கியாச்சு. பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு. இவ்வளவையும் பண்ணிட்டு கல்யாணத்தை யாராவது நிப்பாட்டுவாங்களா? இல்ல, ஏற்கனவே இது எல்லாத்தையும் பண்ணித்தானே கல்யாணத்தை நிப்பாட்டினா. சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னே தெரியல. வினய் பேசுனதை கேட்டு நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அவன் சொல்றதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு எதுக்கு பயமா இருக்கு? நானே பயப்படல. எப்படி வெண்ணிலா, எப்படி பயப்படாம இருக்க? அது அப்படித்தான். முத்து ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்காருன்னு எனக்கு தானே தெரியும். அவர் முன்ன மாதிரி எல்லாம் இல்லை. முன்னாடி அவர் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் கட்டாயப்படுத்தினேன். இப்போ அவர் தான் கல்யாணம் வேணும்னு சொல்றாரு. அப்படி வேணும்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணிட்டு ஆசை காட்டிட்டு அப்படியெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாரு அவரு. ஆனா வினய் அடிச்சு சொல்றான். அதான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லிட்டு போவோன்னு நினைச்சு வந்தேன். இங்க பாருங்க கோமு, முட்டாள் கூட சேர்ந்தா நம்மளை எறியாம நம்மளும் முட்டாள் ஆயிடுவோன்னு எங்க மாமா அடிக்கடி சொல்லுவாரு. அன்னைக்கு உங்ககிட்ட கூட கோயில்ல சொன்னார்ல, நீங்க நல்லா படிச்ச பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு,
நீங்க விக்னேஷ் கூட சேர்ந்து சாரி. எனக்கு என்னமோ நீங்க விக்னேஷை விட்டு விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. வெண்ணிலா, நான் ஒன்றை எச்சரிக்கை பண்ண வந்தா நீ என்ன எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, நீங்க எப்பவும் புத்திசாலித்தனமா நல்லா படபடன்னு பேசுவீங்க, நல்ல அறிவான பொண்ணு. ஆனா இப்போ இப்படி பேசும்போது எனக்கே உங்களை பார்த்தா பாவமா இருக்கு கோமு. ஐயோ, என்ன இப்படி சொல்ற வெண்ணிலா? இல்ல, நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க. எங்க மாமா சொன்ன மாதிரி ஆயிராதீங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? நான் உன்னை வான் பண்ண வந்தேன், நீ என்ன வான் பண்ணிக்கிட்டு இருக்க? இதுவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இதை நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானும் உங்களை மாதிரி பயந்து புலம்பிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ நான் இருக்கிற இடம் வேற, அதே மாதிரி நீங்க சேர்ந்துருக்கிற இடமும் வேற. என்னை கேட்டா நீங்க தான் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களோட அழகுக்கும் அறிவுக்கும் நீங்க சேர வேண்டிய இடம், இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. நீங்க விக்னேஷை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது கோமு. எனக்கு என்னமோ விக்னேஷ் உங்களையும் சேர்த்து முட்டாளாக்கி குழியில தள்ளி விட்டுருவாரோன்னு தோணுது. பார்த்து இருந்துக்கோங்க. சரி வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. இதைத்தானே சொல்ல வந்தீங்க, சொல்லிட்டீங்கல்ல. காப்பி போட்டு தாரேன், குடிப்போம் வாங்க. இல்ல வெண்ணிலா, வேண்டாம். முத்து மரியா மேடத்தை வீட்டில் தானே கொண்டு வந்து வச்சிருக்கான். அவர் எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கட்டுமே, அவர் மனசுல யாரு இருக்காங்கங்கிறது தானே முக்கியம். அவர் மனசுல நான் தான் இருக்கேன். நானே சும்மா அவர்கிட்ட அந்த மரியா மேடத்தை பத்தி உரண்டை இழுத்துக்கிட்டே இருப்பேன். அவர் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டாரே. நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க கோமு. நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. கொஞ்சம் சக்கரை அதிகமா போட்டு ஒரு டீயோ காஃபியோ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வாங்க. இல்ல வேண்டாம். வாங்க கோமு, எதை நினைச்சும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாங்க. இல்ல வேண்டாம். அட வாங்க கோமு, நான் கொஞ்சம் சுமாராக தான் டீ காஃபி எல்லாம் போடுவேன். நீங்க உங்க சென்னை ஸ்டைல்ல ஒரு டீ காஃபி போட்டு கொடுங்களேன். வாங்க. வாங்க கோமு. சரி வாரேன். வாங்க. ஆனா பார்வதி அக்கா, உங்க யோகம் யாருக்கும் கிடைக்காது. ஒரே நேரத்துல 3 பேர பிள்ளைங்க. ஆமா, அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பின வேணும். ஆமா, நல்ல தண்ணி பிடிச்சிட்டீங்களா? நல்ல தண்ணியை பிடிச்சி சிண்டெக்ஸ் பூரா நிரப்பியாச்சு. இருக்கிற அத்தனை தொட்டி ட்ரம் எல்லாத்தையும் நிரப்பிட்டேன். ஒரு குடம் டம்ளரை கூட விட்டு வைக்கல. ஆனா எப்பவும் 2 வாரத்துக்கு ஒருக்க விடுவான். இப்ப என்னமோ அடிக்கடி விழுகுது. அதான் என்னன்னு தெரியல. வரிசையா 2 ஏரியாவிலும் திருவிழா வந்திருக்கு. அப்புறம் எலெக்ஷன் திருவிழா வேற வந்திருக்கு. அதனால ஒருவேளை தண்ணியை நிப்பாட்டாம விடுறானோ என்னமோ. இருக்கும், அதனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும். தண்ணி வந்தேன்னா துணியை ஊற வைக்கிறதுக்கு மட்டும் நல்ல தண்ணி இல்ல, அலசுறதுக்கும் நல்ல தண்ணி தான், பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி தான். ஆமா வளரு, உங்க வீட்டுக்காரர் போன் போட்டாரா? போன் போட்டாருக்கா. இங்க இருந்து மெட்ராஸுக்கு போய் பிள்ளை வர வாங்கிட்டு வந்திருக்க. அது சரி, இங்க இருக்கும்போது அவ எங்க மாப்பிள்ள கூட அங்க குவார்டர்ஸ்ல போய் இருந்தா, எந்நேரமும் இங்க அம்மா வீட்டுல தான் இருப்பா. அப்புறம் எப்படி பிள்ளை வரம் கிடைக்கும்? அதுவும் சேர்த்தேன். பரவாயில்ல, மெட்ராஸுக்கு போன 1 மாசத்துலயே பிள்ளை தங்கிருச்சு. என்ன வளரு, இந்த 1 வருஷம் கூடி தங்காத பிள்ளை 1 மாசத்துல தங்கிருச்சு பாரு. இந்த எல்லாம் எங்க கண்ணே வந்த யோகம்தான். நானாக்கா? நீ தான்டா கண்ணா. ஆமா, இந்த பையன் இங்க உங்க கூட தான் இருக்க போறானாமே, அப்படியா? ஆமா, இவனையும் கூட்டிட்டு வந்தாத்தே நானும் வருவேன்டா. இல்லாட்டி நான் மெட்ராஸுக்கு கிளம்புறேன், என்னை ஆள விடுங்கிறா. வேற என்ன செய்ய, கூட்டிட்டு வந்தாச்சு. ஆனா வாயி சரியான வாய் இந்த பயலுக்கு. பேச்சு கொடுத்து வாயை வாங்க முடியல. யாரு என்னை விட பெரிய வாயாடியா இருக்க முடியும்? வேணா அவங்கிட்ட பேச்சு கொடுத்து பாரு நாச்சியாரு. நல்ல கதை சொல்லுவான், பயப்பட கதை சொல்லுவான். கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்லாம சப்புன்னு முடிச்சிருவான். ஏண்டா அப்படியா? அப்படியெல்லாம் இல்லக்கா, பாட்டி சும்மா சொல்றாங்க. என்கிட்ட ஏதாவது கேள்வி இல்லைன்னா கதை சொல்லு பாப்போம். சரி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை அப்படியே திருப்பி சொல்லணும். கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாலும் நீங்க அவுட்டு. இது என்ன பிரமாதம்? நான் கேள்வி கேட்டாலே டாண்டான்னு பதில் சொல்லுவேன். சொன்னதை திருப்பி சொல்லணும்னா எனக்கெல்லாம் சுச்சுப்பி. சரி, அப்ப ரெடியா? நான் சொல்றத மட்டும் தான் திருப்பி சொல்லணும். மாத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆரம்பி. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து கடையில போய் என்னமாவது வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து கடையில போய் என்னமாவது வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? ஆளுக்கு 100 ரூபாடா. நாச்சியாரக்கா மாட்டினீங்களா? என்னத்த மாட்டினே? அவன் கேட்டதுக்கு கரெக்டா தானே. ஐயோ,
ஐயோ ஆமா, அவன் சொன்னதை தானே திருப்பி சொல்லணும் சொன்னா. ஆமா, அவன் என்ன சொன்னான்? அவன் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லணும்னு சொன்னான். உங்களை எதுவும் கேள்விக்கு பதில் சொல்லவா சொன்னான்? 3வது வரியிலேயே இப்படி அவுட் ஆயிட்டீங்க. பாத்தியானா சரி, இப்படித்தான் பொழுதுக்கும் என் உசுர வாங்குறான். பயவுள்ள கெட்டிக்காரனா இருப்பான் போலயே. ஐயோ அதை ஏன் கேக்குற? பொழுது விடிஞ்சு பொழுது அடைகிறதுக்குள்ள இவனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அதுலயும் பேய் கதைன்னு ஒண்ணு சொல்லுவான் பாரு. பேய் கதையா? எங்க சொல்லு. ஏக்கா வேண்டாம்க்கா, வேண்டாம். ஆமா நாச்சியாரு வேண்டாம், அனாவசியமா போய் தலையை கொடுக்காத. ஐயோ அப்படியா? 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு எச்சரிக்கை பண்றீங்க. அப்ப நான் வாயை முடிக்கிட்டு பேசாம இருந்துறேன். ஆமா அல்லி, உன் பிள்ளை கதை என்னாச்சு? என்ன ஆச்சு? என்னத்த சொல்ல? என் வீட்டுக்காரரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு. என் பிள்ளையானா மூளைக்கு மூளை உட்காந்து விட்டத்தை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கா. எங்க சிஎம் மாப்பிள்ள என்னடான்னா பேசவே மாட்டேங்கிறாரு என் பிள்ளைகிட்ட. சிஎம்மா யாருக்கா? எங்க மாப்பிள்ள வளரு குமார் தம்பி. அவர் என்ன சிஎம்? அவரு இப்ப ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்காருல்ல. நான் மேல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி தாசில்தார் ஆயிருவாராம். அதுக்கப்புறம் ஒரு பரீட்சை இருக்கான், அதை எழுதி பாஸ் பண்ணிட்டா அப்படியே மெல்ல மெல்ல சிஎம் ஆயிரலாமா. ஐயோ அப்படின்னு யார் சொன்னா? இந்த நம்ம நாச்சியார் தான் சொன்னா. நாச்சியாரக்கா நீங்க தானா? ஆமா வளர்மதி, நான் தான் சொன்னேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஏன் வளர்மதி, மெட்ராஸ்ல இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு பெருமாள் கோயில் இருக்காமே, அப்படியா? அது நித்திய கல்யாண பெருமாளா? அதே அதே. ஆமா இருக்கு. திருமணச்சேரி கூட இருக்கு, அங்க கூட போகலாம். அதே மாதிரி இந்த காதல் ஜெயிச்சு கை கூடுறதுக்கு ஏதாவது ஒரு கோயில் இருக்கா? நம்ம வேணா கட்டுவோமாக்கா? எங்க மாப்பிள்ள சிஎம் ஆயிட்டாருன்னா முதல்ல அந்த கோயிலை கட்ட சொல்லிட வேண்டியதே. அல்லியக்கா கட்டிடுவோம்க்கா, கட்டிடுவோம். அப்படி காதல் ஜெயிச்சு கை கூடுறதுக்கு ஏதாவது பெருமாள் கோயிலோ இல்ல சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ இருந்ததுன்னா தினமும் அங்க போய் ஐசா விளக்கு போட சொல்லலாம். அப்படி ஏதாவது கோயில் இருக்கான்னு போன்ல தேடி பாப்போமாக்கா? அதை முதல்ல செய்யுங்கக்கா. தேடி பார்த்து அந்த கோயிலை கண்டுபிடிச்சு தினமும் விளக்கு போட்டு எப்படியாவது எங்க சிஎம் மாப்பிளைய எங்க ஐஸுக்கு கட்டி வச்சிடணும். கட்டி வச்சிருவோம்க்கா, கட்டி வச்சிருவோம்க்கா. பேபி என்ன பேபி, ஒரே யோசனையாவே இருக்கீங்க? கோயிலுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும், நீங்க ஏன் உம்முன்னு இருக்கீங்க? மேரேஜ் டேட் பக்கத்துல நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்கு பேபி. எதுக்கு? என்னமோ தெரியல, ஆனா ரொம்ப பயமா இருக்கு. பொதுவா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பக்கத்துல நெருங்க நெருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஏன் பயமா இருக்கு? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. உங்களுக்கா தெரியாம இருக்கும்? என்னாச்சு பேபி? நிலா பேபி, மேரேஜ இன்னும் 1 இயர் கழிச்சு வச்சுக்கலாமா? நான் தான் ஒரேடியா படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். நீங்க தானே இப்ப உடனே பண்ணணும்னு அவசரப்பட்டீங்க. இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, எனக்கு மேரேஜ் சரியா வருமா, செட் ஆகுமான்னு ஒரே பயமா இருக்கு. அதெல்லாம் செட் ஆகும், எதுக்கு பயப்படுறீங்க தேவையில்லாம? இல்ல, நான் மரியா கூட பேசினாலே சந்தேகப்படுற, ஒரு ஜுவல்லுக்கு போய் தேவையில்லாம சண்டை போடுற, இதெல்லாம் இப்போ நான் ஜஸ்ட் லைக் தட்னு தட்டி விட்டு போயிடுறேன். இதுவே மேரேஜுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா கோவத்துல உன்னை ஏதாவது அடிச்சிருவணும்னு பயமா இருக்கு. பேபி இதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் சும்மா பேபி. ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, எல்லார் கூட இருந்தா நீங்க பேசுறீங்க. அப்புறம் மரியா கூட மட்டும் நான் பேசினா ஏன் அப்படி பண்ற? அதெல்லாம் சும்மா பேபி, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அவ கொஞ்சம் வெள்ளையா செவத்த தோளா இருக்கவும் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது என்னமோ உண்மைதான். நீங்க அவ பின்னாடியே போயிருவீங்கன்னு அதுக்காக நான் நினைக்க மாட்டேன். அப்புறம் மைனியும் நானும் நகைக்கு சண்டை போட்டதையெல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கே நீங்க வாங்கி கொடுத்த நகையை நான் கழுத்துல போட்டா மைனி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கதான் போறாங்க. நாங்க சும்மா டைம் பாஸுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம், நீங்க அதையெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அப்படியா சொல்ற? ஆனா மைனிலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, நீ தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அக்கா மட்டும் என்ன கொஞ்சம் சேட்டையா பண்றாங்க. அன்னைக்கு பாத்தீங்களா, என்னை ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வர சொல்லி எப்படியெல்லாம் சேட்டை பண்றாங்க. அதுக்காக அவங்கள பழி வாங்குறதுக்காக ஒரு சின்ன வேலை நான் பண்ணேன், கடைசியில நானே மாட்டிக்கிட்டேன். இப்போ உனக்கு 10 பவுன் நகை போச்சுல்ல, லாஸ் தானே? ஐயே, அதெல்லாம் நாங்க சீரியஸா பண்றோம்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீரியஸா அந்த மாதிரி நினைக்கிற ஒரு பொண்ணா இருந்தா முதல்ல நகை வாங்கினதை யாருக்குமே சொல்லாம கமுக்கமா வச்சிருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா, அதனால நான் கொஞ்சம் சும்மா சண்டை முட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் நீங்க சண்டை போடுவீங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்கிடுவீங்க. அதுக்காக தான் மாமாவே எந்திரிச்சு உள்ள போயிட்டாரு. இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா பேபி?
என்னமோ இந்த லேடிஸ் சைக்காலஜிலாம் எங்க புரியுது. நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க பேபி. இன்னைக்கு பாருங்க, மைனியும் நானும் கொலுசும் மிஞ்சியும் வாங்க போனோமா, அங்க மைனி எனக்கும் உங்களுக்கும் செயினுக்கு அளவு கொடுத்துருக்காங்க. அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் ஆளுக்கு 3 பவுண்ட்ல செயின் போட்டாங்களாம்ல, அதே மாதிரி நமக்கும் போடணும்ட்டு செயினுக்கு அளவு எடுத்திருக்காங்க. எனக்கு லாங்கா ஒரு செயின், உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு செயின். இல்ல நீ அக்கா கூட சண்டை போடுற மாதிரி மைனி கூட சண்டை போட்டுருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன் பேபி, நீங்க பயப்படாதீங்க. என்னைக்கும் என்னால நம்ம குடும்பத்தோட ஒற்றுமை குறையவே குறையாது. நாங்க விளையாட்டா பேசுறது பண்றதையெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு பயப்படாதீங்க. அதனால கோவப்பட்டு என்னை அடிச்சிருவனோ வச்சிருவனோலாம் நினைக்காதீங்க. அதுக்காக உங்களுக்கு கோவம் வந்தா அந்த கோவத்தை என் மேல காட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷன்னா அப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது விளையாண்டுட்டேன் தெரியாம அப்படின்னா நீங்க என்கிட்ட தாராளமா கோவப்படலாம். அப்படியா? ஆமா, நான் கொஞ்ச நேரத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அழுவேன், அப்புறம் நீங்க வந்து சமாதானப்படுத்துங்க. அப்படியா? ஆமா, அதான் லைஃப், மேரேஜ் லைஃப். அப்புறம் வேற என்ன நினைச்சீங்க? சரி, நான் ஒன்று கேட்குறேன். மைனி எப்போ பார்த்தாலும் உங்ககிட்டயும் மாமா கிட்டையும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, உங்களை என்னைக்காவது அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? எப்போ பார்த்தாலும் எரும மாடுன்னு தானே கூப்பிடுறாங்க. அதெல்லாம் என்ன, உங்களை அப்போ திட்டுறாங்கன்னு அர்த்தமா? இல்லை தானே? ஆமா. அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுறதும். மாமாவே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒன்றும் பேசாமல் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்படி சீரியஸாக நாங்கள் ஏதாவது பண்ணுறோன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படி கிளம்புவாரா? உடனே என்ன ஏதுன்னு ஒன்று என்னைய கேட்டிருப்பாரு, இல்லைன்னா மைனியை கேட்டிருப்பாருல்ல. ஆமா, என்ன? அவ்வளவுதான் பேபி. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னாலும் கூட பிறந்தவங்களோட பாசம், அவங்களோட அருமை எல்லாம் நல்லா புரியும். அதையெல்லாம் என்னைக்கும் நான் கலைக்க மாட்டேன். நானும் மைனியும் பண்றது எல்லாமே விளையாட்டு தான். அதை நீங்க சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. ஆனா பேபி, நானும் இப்போ ஒரு வாரமா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்க பேச்சுல ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன தெரியுது? இல்ல, முன்னாடி நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சப்போ எப்படியெல்லாம் பேசுவீங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நடுவுல எல்லாம் நீங்க அப்படி பேசல, இப்பதான் மறுபடியும் அப்படி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம நகைக்கடைக்கு கிளம்பும் போது எங்க வீடை பார்த்து அம்மா இது பெரிய பேலஸ் அப்படின்னு சொல்லி குறைச்சு பேசுனீங்கல்ல, அது கவனிச்சியா? அப்புறம் கவனிக்க மாட்டேனா? நீங்க என்கிட்ட பேசுற ஒரு வார்த்தையையும் மனசுக்குள்ள பொத்தி வச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுவேன். நீங்க என்னை கோவப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நானும் கண்டுக்காம இருந்துட்டேன். ஆபீஸ்ல வச்சு மரியாவை பத்தியும் என்னைய பத்தியும் கம்பேர் பண்ணும்போது என்னை எவ்வளவு குறைச்சு சொன்னீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு பயம், எங்க நான் மாமா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவணும்னு. உடனே ஆனாலும் எனக்கு என் பப்பரமிட்டாவை தான் பிடிக்கும்னு டகால்னு ஒரு பல்ட்டி அடிச்சிட்டீங்க. எனக்கு எல்லாமே தெரியும் பேபி. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே தான் பப்பரமிட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சைலண்டா இருக்கியா? நான் எப்பவும் அக்காவே இருக்க மாட்டேன் பேபி. உங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சும் மாமா இவ்வளவு எடுத்து சொல்லியும் மறுபடியும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? இன்னைக்கு கூட பேபி காலையில எங்க வீட்டுக்கு கோமம் வந்தாங்க. வந்து விக்னேஷ் எப்படியும் இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்திடுவீங்கன்னு சொல்ல சொன்னதாகவும் அதனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன், அவங்கள ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டேன். அன்னைக்கு மாமா கோவில்ல வச்சு சொன்னார்ல, அதையே திருப்பி சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். குட். அப்போ நான் மரியா கூட பேசினா திரும்ப ஏதாவது சொல்ல மாட்டியே? கண்டிப்பா சொல்லுவேன். ஓய், அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, என் பேபி என்ன தவிர வேற யார்கிட்டயாவது சிரிச்சு பேசினா எனக்கு கொஞ்சம் பொறாம அதிகமா தான் வருது. தட்ஸ் கால்ட் பொசசிவ்னஸ்னா? ஆமா. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவீங்க, அதானே? அது வேறு, இது வேறு. என் மைனி எல்லாம் என் ப்ரோ யார்கிட்டயாவது இந்த மாதிரி சிரிச்சு பேசினா கொஞ்சம் கூட பொறாமப்பட மாட்டாங்க தெரியுமா? அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் மாமாவை மாமான்னு கூப்பிட்டதுக்கே முன்னாடி ஒரு தடவை அக்கா போயிட்டு மாமா கிட்ட எப்படி சண்டை போட்டாங்க தெரியுமா? அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை பார்க்கறதுக்கு ஒளிஞ்சு வந்தேன். அப்போ மாமா தரையில வச்சு அக்கா கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. மாமா தரையில பாவு இல்லைன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு பாவு பணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பம்போது தரை நிப்பாட்டி வச்சிருந்ததுனால சத்தம் நல்லா கேட்டது. ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டேன். அப்படியா? அப்புறமேட்ட என்னென்ன வேலை பாக்குற நீ? ஏன் உங்க மைனி என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுங்களேன். எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தான்.
என்ன ஒண்ணு, மாமா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அவங்களுக்கு பேச்சிலேயே மரியாதை கொடுத்து ரெண்டு எட்டு தள்ளி நின்று பேச வச்சிடுறாரு. அதனால இந்த விஷயத்துல மாமாவுக்கும் அக்காவுக்கும் சண்டை வர்றதில்ல. ஆனா நீங்க அப்படியா? அப்படியே குழஞ்சு குழஞ்சு பேசி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, கண்ணாலேயே கூப்பிடுறீங்க. ஐயோ நானா? ஆமா, பின்ன சும்மாவா வந்து மரியா அன்னைக்கு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா? ஆனாலும் நான் தள்ளி தானே பேபி நின்னேன். ஆ, அப்படியே தள்ளி நின்னாரு. கட்டி பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தள்ளி நின்னு என்ன பிரயோஜனம்? பக்கத்துல ஒரு பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே கண் பார்வையிலேயே அந்த பொண்ணை எட்டி நிக்க வைக்கணும். ஆனா நீங்க போடுறதெல்லாம் சீனு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா பேபி அப்படின்னு வந்து நிப்பாரு. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் பேபி. கோயில்ல வச்சு போய் பேசாதீங்க பேபி. இப்பதான் விளக்கெல்லாம் போட்டு வந்திருக்கோம், அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திடுவாரு. நோ பேபி. இதுல நல்ல வாய்களையே வக்கனையா டயலாக் பேசுவாரு. மனசுல நான் இருக்கும்போது ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு பொண்ணு வந்து நின்னாலும் நிமிந்து பார்க்க மாட்டாராம். எப்படி எப்படி அந்த மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த நான் தான் பாத்துக்கோ. நல்லா அன்னைக்கு கேட்டிருந்துருக்கணும், போனா போகுதுன்னு விட்டுட்டேன். கேட்கறவன் கேன பயிலா இருந்தா கேபிள் கனெக்ஷன் இல்லாமலே சன் டிவி விஜய் டிவி எல்லாம் காட்டுவீங்க என்ன? பேபி என்ன பேபி இப்படி எல்லாம் பேசுற? எங்க கோயில்ல வச்சு கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க சொன்னது நிஜமா? நிஜமாவே பார்க்க மாட்டேன் பேபி. நிஜமா? நிஜமா பேபி. சத்தியமா? சத்தியமா பேபி. அப்ப பார்க்க மாட்டீங்க. பார்க்கவே மாட்டேன். பார்க்காமலே அந்த பொண்ணு அப்படித்தான் வருதுன்னு அப்ப எப்படி தெரியும்? பேபி, இனிமே என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும் என்ன? இவ என்ன சொன்னாலும் நம்புவான்னு இஷ்டத்துக்கு அடிச்சு ஊத்தக்கூடாது. அப்புறமேட்டு ஆனாலும் நீ என்னென்ன வேலை பாக்குற, என்னென்ன பேச்சு பேசுற? இல்லாட்டி மிஸ்ஸஸ் எம்கேவா ஆக முடியுமா, இல்லாட்டி லாயரா தான் ஆக முடியுமா? என்னைய பேபி பேபின்னு கூப்பிட்டு எப்பவுமே பேபியாவே வச்சிருக்கலாம்னு கனவு காங்க கூடாது. நான் எப்பவோ வளர்ந்துட்டேன் என்ன பேபி? பார்த்துதான் பேசணுமோ? ரொம்ப பார்த்து கவனமா பேசணும். ஏன்னா எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறது சாதாரண ஆள் இல்ல. அத மறந்துட்டேன் பேபி. மறக்க கூடாதுல்ல. இனிமேல் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போ கிளம்பலாமா? கிளம்பலாம். திரும்பவும் சொல்றேன், நானும் மைனியும் பண்றதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிடணும், ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு கவலைப்படக்கூடாது. ஓகே பேபி ஓகே. நீங்க என்னமோ பண்ணுங்க, ப்ரோ இருக்கிற மாதிரியே நானும் இருந்துடுறேன். அவ்வளவுதான். நீங்களும் உங்க அண்ணன் கிட்ட கத்துக்கோங்க. கத்துக்கிறேன் பேபி கத்துக்கிறேன். சரி வாங்க போவோம். போலாம்.